அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நமக்கு டிசம்பர் மாதத்தின் 28ஆம் தேதி, மார்கழி மாதத்தின் 13ஆம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமை அன்னைக்கு இந்த வருடத்தில் வரக்கூடிய கடைசி பிரதோஷமும் நமக்கு வந்திருக்குது. மாதத்தில் 2 முறை இந்த பிரதோஷமானது வருங்க. அதுவும் தேய்பிறை பிரதோஷம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நம்முடைய கஷ்டங்கள், கவலைகள், கடன்கள் எல்லாமே தேயக்கூடிய ஒரு நாள் அப்படிங்கிறதுனால இந்த பிரதோஷத்தப்போ நீங்கள் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கும். அதுவும் சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷமானது சனி மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். மற்ற பிரதோஷங்களில் நீங்கள் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யாவிட்டாலும் கூட இந்த சனி மகா பிரதோஷத்தன்னைக்கு நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கோவிலுக்கு போவதற்கான முயற்சியை எடுங்க. அப்படி போக முடியல அப்படிங்கும்போது மாலை 4:30 6 மணிக்கு இடையே உள்ள பிரதோஷ வேளையில் வீட்லேயே ஒரு தீபம் ஏற்றி வச்சு சிவபெருமான மனதாரையாவது நினச்சி நீங்கள் வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக உங்களை பாடப்படுத்திட்டு இருக்கிற அத்தனை விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த நாளில் குளிக்க வேண்டிய தண்ணீரில் ஒரு பொருள் சேர்த்து குளிங்க என்பது குறித்தும், இன்று பூஜை அறையில் ஒரு குறிப்பிட்ட முறையில் தீபம் ஏற்றுங்க என்பது குறித்தும் ஒரு தனி பதிவு போட்டிருக்கிறேன். இவை தவிர ஒரு குறிப்பிட்ட முறையில் ஒரு தண்ணீரை ரெடி பண்ணி அதை நீங்கள் குடிங்கன்னு சொல்லி தனி ஒரு பதிவு கொடுத்துருக்கேன். இவை தவிர இன்றைக்கி காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இது பார்த்திங்கன்னா நம்ம செஞ்ச பாவங்கள் மட்டும் இல்லாமல் நம்முடைய முந்தைய தலைமுறைகளான மொத்தம் 7 தலைமுறையினரும் செஞ்ச பாவங்கள் எல்லாம் போக்கும் விதமாக ஒரு மந்திரம் சொல்லி கொடுத்துருந்தேன். அது ஒரு முறை நீங்கள் சொன்னீங்கன்னாவே போதும், அத்துணை பாவங்களும் நீங்கும், கர்ம வினைகள் நீங்கும், நமக்கான நல்ல வாழ்க்கை மேஜிக் போட்ட மாதிரி அமையும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இன்று சிவபெருமான் கோவிலுக்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட 3 பொருட்கள் சொல்லியிருந்தேன். அந்த 3ல் ஏதாவது ஒன்று நீங்கள் நிச்சயம் கோவிலுக்கு வாங்கிட்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு குறிப்பிட்ட இலையை ஒரு குறிப்பிட்ட முறையில் பர்ஸில் வைப்பதன் மூலமாக இந்த 2025ஆம் ஆண்டு கோடீஸ்வர யோகம் உண்டாகும் என்பது குறித்தும் சொல்லியிருந்தேன். இப்போ நான் மொத்தம் 4 வீடியோக்கள் பற்றின விளக்கங்கள் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லியிருக்கிறேன். இந்த 4னுடைய லிங்கையும் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். டைம் இருக்கும்போது பார்த்துட்டு இன்றைக்கி முடிஞ்சது எதை வேணாலும் நீங்கள் செஞ்சு பலனடையலாம். சரி, இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கோவிலுக்கு போவதற்கான வாய்ப்பு அமையும். அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கும், அவங்க போய் வழிபாடு செய்வாங்க. ஒரு சிலர் வீட்லேயே சின்ன அளவில் லிங்கம் வச்சுருப்பாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஃப்ரீசர்லேயே தண்ணீர் ஊற்றி வச்சு லிங்கம் மாதிரி அமைப்பில், அதாவது அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு க்யூப் எல்லாம் வச்சுருப்பாங்க. அதில் ஃப்ரீஸ் பண்ணி சிவபெருமானா வச்சு பிரதோஷத்தன்னைக்கு வழிபாடு செய்வாங்க. இன்னும் ஒரு சில பேர் படத்தையே சுத்தம் பண்ணி ஏதாவது ஒரு சின்ன நிவேதனம் வச்சு வழிபாடு செய்வாங்க. இப்படி தங்களுக்கு எப்படி முடியுமோ அந்த மாதிரி கட்டாயம் இன்னைக்கு வழிபாடு செய்வாங்க. இப்படி எங்களால் எந்த மாதிரியும் வழிபாடு செய்ய முடியல, செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா நாங்கள் இப்போ ரொம்ப பிஸியாக இருக்கிறோம், வீட்டுக்கு லீவுக்காக சொந்தக்காரங்கெல்லாம் வந்திருக்காங்க, கோவிலுக்கு போக முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம், பீரியட்ஸ் ஆகிட்டோம் அப்படின்னு எத்தனை விதமான காரணங்கள் வேணாலும் இன்றைய நாளில் நமக்கு நடந்திருக்கலாம். இருந்தாலும் இது போல் ஒரு கிடைப்பதற்கு அரிய வாய்ப்பை யாருமே மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மெத்தடை நான் சொல்லித்தரேன். இது செய்வதன் மூலமாக நிச்சயமாக உங்களை பாடாய்ப்படுத்திட்டு இருக்கிற அத்தனை விதமான கஷ்டங்களும் இன்றோடு தொலையும் அப்படின்னே சொல்லலாம். இது செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்லையும் தாராளமாக செய்யலாம், பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். வீட்டில் ஒருவேளை இன்றைக்கி நீங்கள் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கன்னாலும் தாராளமாக செய்யலாம், நல்ல பலன் கிடைக்கும். அடுத்து ஒரு சந்தேகம் கேட்பீங்க, நீங்கள் முன்னாடி சொன்ன பரிகாரத்தையும் செஞ்சுட்டு இப்போ நீங்கள் சொல்ல போகிறதையும் செய்யலாமா அப்படின்ட்டு. தாராளமாக செய்யலாம், அதில் எந்த தவறுமே கிடையாது. சரி, இது செய்வதற்கு உகந்த நேரம் என்ன, இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறது பார்த்தலாம். இதை நீங்கள் மாலை 6 மணிக்கு மேலே செய்கிற மாதிரி இருக்கும். 6 மணியிலிருந்து இரவு 10 மணிக்குள்ளே எப்போ செஞ்சீங்கன்னாலும் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். இது முழுக்க முழுக்க நம்முடைய வீட்டில் உள்ள கெட்ட சக்திகளை விரட்டவும், கடன் பிரச்சனையை விரட்டவும், நேர்மறை ஆற்றலை அதிகப்படுத்துவதற்கும் உண்டான ஒரு பரிகாரம் தான். இது செய்வதன் மூலமாக வீட்டில் இருக்கிற அத்தனை விதமான கஷ்டங்களும் நீங்கும், பண
வரவில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பு ஏற்படும் அப்படின்னே வந்து சொல்லலாம். மாலை சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு நீங்கள் இதை வந்து செய்யுங்க. இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப் சாம்பிராணி வந்து எடுத்துக்கோங்க. ஒவ்வொன்றில் பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்துட்டு சாம்பிராணி பவுடரெல்லாம் போட்டு நிறச்சி வச்சுருப்பாங்க. ஒரு சிலதில் பார்த்தீங்கன்னா அப்படியே எம்டியாக வந்து இருக்கும், உள்ளே ஒன்றுமே வந்து இருக்காது, பக்கெட் மாதிரி வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி எந்த சாம்பிராணி இருந்தாலும் சரி அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 கருமிளகு வந்து தேவைப்படுது. இந்த மிளகு வச்சு நம்ம என்ன பரிகாரம் செஞ்சாலும் நிச்சயம் அதில் நமக்கு வெற்றியே உண்டாகும். ஏன்னா இது வந்து விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை கொண்டது, கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய தன்மை கொண்டது, கெட்ட சக்திகளை வெளியேற்றுற தன்மை கொண்டது. அதனால தான் இந்த நாளில் மிளகு வச்சு நான் நிறைய விதமான பரிகாரங்கள் வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இன்றைய நாளில் நீங்கள் இதை கட்டாயம் ஏதாவது ஒரு வகையிலையாவது பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான். 4ங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்குவதன் காரணம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் தீராத கஷ்டங்களை எல்லாம் தரக்கூடியவர்னு பார்த்திங்கன்னா ராகுவை வந்து சொல்லலாம். அதனால தான் பிரதோஷத்தில் கூட ராகுகால பிரதோஷம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக வந்து கருதப்படுது. ஏன்னா அந்த நேரத்தில் நம்ம வழிபாடு செய்யும்போது நல்ல பலன் கிடைக்கும், கஷ்டங்கள் தீரும் அப்படின்னுட்டு. மேலும் இன்னைக்கு தேதி வாரியாக பார்க்கும்போது மார்கழி மாதத்தின் 13ஆம் தேதி. இப்போ இதில் வரக்கூடிய 1ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4ங்கிற எண் வந்து கிடைக்குது. இந்த 4ங்கிற எண்ணு தான் ராகுவுக்கு உரியது. இப்போ இந்த 4 மிளகை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சாம்பிராணிக்கு மேலே இந்த 4 மிளகையும் ஒன்று ஒன்றா வந்து வச்சுருங்க, கீழே விழுகாத மாதிரி வைங்க. ஏற்கனவே அது அந்த சாம்பிராணி பவுடரால் நிறைஞ்சிருந்துச்சுன்னா அது கொஞ்சம் நிற்கிறது கஷ்டம். ஆனால் எம்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுங்கும் போது ஈஸியாக வந்து அதுக்குள்ளே வந்து போட்டுடலாம். இப்போ இது மேலே சின்ன அளவில் ஒரு சூடம் வந்து வைங்க. சாதாரண கற்பூரமே வச்சா போதும், பச்சை கற்பூரம் தேவையில்லை. அதை நீங்கள் இப்போ ஏற்றி வைங்க. ஏற்றி வைக்கும்போது இந்த கற்பூரம் எரியும் போது சுற்றிலையும் இந்த சாம்பிராணியும் வந்துட்டு எரிய ஆரம்பிக்கும், உள்ளே இருக்கிற மிளகும் வந்துட்டு எரிய ஆரம்பிக்கும், சில சமயங்களில் வெடிக்கவும் ஆரம்பிக்கும். இப்போ இந்த கற்பூரம் அணைஞ்சு முடிச்சதும் பார்த்தீங்கன்னா அந்த சாம்பிராணி நல்லா வந்து நெருப்பு பிடிச்சிருக்கும். இப்போ இந்த சமயத்தில் இது நீங்கள் உங்களுடைய கைகளால் விசிறி அணைச்சிட்டு இதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் உள்ள எல்லா ரூம்லேயுமே மூளை முடுக்குகள்லையும் வந்துட்டு காட்டுங்க. எத்தனை ரூம் இருந்தாலும் சரி, நான் பாத்ரூமையும் சேர்த்து தான் சொல்கிறேன், எல்லா ரூம்லேயும் இந்த புகை படுற மாதிரி எல்லா பக்கமும் வந்து காட்டுங்க. வீட்டை சுற்றியுமே உங்களால் ஒரு முறை வட்டம் அடிக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வீட்டை சுற்றி காம்பவுண்டுக்குள்ளரையும் ஒரு முறை வந்துட்டு நீங்கள் வலம் வரலாம். அடுத்ததாக உங்கள் வீட்டில் இருக்கிற கணவர், குழந்தைகள் எல்லாருக்குமே இந்த புகையை வந்துட்டு நுகர சொல்லுங்கள். இதன் மூலமாக அவங்க உடம்புல உள்ள எல்லா விதமான கெட்ட சக்திகளும் வந்து வெளியேறும். ஜஸ்ட் அவங்க மேலே பட்டுச்சு அப்படின்னாவே போதும். அதே போல் பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடம், நகை வைக்கக்கூடிய இடம், காசு வைக்கக்கூடிய இடம், எல்லா இடத்துலையுமே வந்துட்டு நீங்கள் லைட்டாக இந்த புகையை வந்து காட்டுங்க. ஜாக்கிரதையாக காட்டுங்க. நெருப்பு பொறிகள் வந்து பீரோக்குள்ளே விழுகாத மாதிரி ஜாக்கிரதையாக பார்த்து காட்டுங்க. ஜஸ்ட் இந்த புகையானது இந்த இடத்துல எல்லாம் பட்டுச்சுனாலே போதும், கண் திருஷ்டிகள் வந்து விலகும். அதே போல் குழந்தைங்களோட அந்த படிக்கிற புத்தகங்கள் இருக்கிற பேக்குக்கும் வந்துட்டு நீங்கள் இதைய காட்டுங்க. வீட்டில் வண்டி வாகனங்கள் வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது அங்கேயும் வந்து நீங்கள் காட்டுங்க. ஏன்னா எந்த பொருளை பார்த்து மற்றவங்க வந்துட்டு கண் பார்வை வச்சுருப்பாங்க அப்படின்னே வந்து சொல்ல முடியாது. அதனால் நம்மளுடைய வீடு முழுவதுமே இந்த புகை வந்து காற்றோட காற்றாக கலக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால தான் நான் இவ்வளவு முறை அழுத்தி வந்து சொல்கிறேன். இப்போ எல்லா பக்கமும் வந்து காட்டிட்டு நிறைவாக நீங்கள் இது உங்களுடைய ஹாலில் வச்சுருங்க, அல்லது பூஜை அறைக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அங்கேயே வந்து வச்சுருங்க. இதனால் நீங்கள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுருந்தீங்கன்னா என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் நீங்கள் இப்போ காட்டக்கூடிய சாம்பிராணியின் மூலமாகவே உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். வீட்டில் இருக்கிற அத்தனை கஷ்டங்களும் வந்து நீங்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னே சொல்லலாம். நம்பிக்கையோடு செய்யுங்க, நிச்சயமாக நல்ல பலன் வந்து கிடைக்கும். வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.